ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லித்தேஷ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கே போகலான்னு யோசித்தேன். காலையில் சைக்கிளையே போயிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ஏதோ ஸ்பீடு கம்மியாகிற மாதிரி இருந்தது. என்னதுன்னு பார்த்தா சைக்கிளில் காற்று இல்லை. சரி, இதே இன்னைக்கான டாஸ்க்காக வச்சுக்கிட்டு நம்ம காற்று போட்டுட்டு வந்துடலாமேன்னு சொல்லி நான் காற்று போட கிளம்பிட்டேன். சரி, ஸ்டார்ட்ஸ் அவர் ஜேர்னி ஆரம்பிச்சாச்சு. வாங்க போகலாம். இந்த பெரியவங்களுக்கெல்லாம் புல்லட்டு பைக்கு அது எப்படி சிங்கம் மாதிரி இருக்கோ, நம்மளுக்கு நம்ம சைக்கிள் தான் புல்லட்டு சிங்கம். சைக்கிளில் காற்று அடிக்கலான்னு பார்த்தேன். போயிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் திருப்புறேன், ஸ்லோ ஆக்க முடியல சைக்கிளை. என்னது பார்த்தா சைக்கிளை ஸ்லோ ஆக்கலான்னு பார்த்தா சைக்கிளை ஸ்லோ ஆக்கலான்னு பார்த்தா இதுவாயிடுச்சு. ஸ்லோ ஆக மாட்டேங்குது. என்னதுன்னு பார்த்தா அப்புறம்தான் தெரியுது சைக்கிளில் பிரேக் இல்லைன்னு. சரி, அதோட பிரேக்கோ போய் போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா என்ன நான் சும்மா வேலையே எல்லாமே வெளியில் சுற்றுறேன்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் இன்னைக்கு காத்தடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே போகலாம். உங்கள் சரௌண்டிங்ஸ்லலாம் கடை பக்கத்துலேயே இருக்குமா? ஏன்னா எங்கள் கடைனா இங்கேருந்து எம்ஜிஆர் நகர் போகணும், இங்கே புழல் போகணும், அங்கங்கே போகணும். இப்போ தான் மேக்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டு வரேன். ஐயோ, அந்த மேக்ஸ் எக்ஸாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யார் தான் இந்த மேக்ஸை கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ, இங்கே ஒரு டாகியை வேறு அவுட்டு விட்டுருக்காங்களே. அப்பா, தப்பிச்சாச்சு. நாங்கள் போகலாம், போயிட்டே இருக்கலாம். என்ன வெயில்! இந்த வெயிலுக்கு ஏதாவது மரத்தடியில் உட்காந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல, சில்லுன்னு காற்றடிச்சா. சைக்கிளில் காற்று போட்டு நம்ம சைக்கிளில் சிங்கம் இல்லை, ராஜா சிங்கம் ஆக்கிடலாம். ராஜா சிங்கம். என்னடா இது? அங்கே ஒரு மாடு என்னையே பார்த்துட்ருக்கு. இங்கே காற்றடிக்க வேற எவ்வளோன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இங்கே கடை இருக்குமானே தெரியலையே. ஐயோ, கடை இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நம்பி வேண்டிக்கிறேன். கடவுளே கடை இருக்கணும். கடையை போய் எங்கே கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போய் கடையை கட்டி வச்சுருக்குறாங்க. இது கிறிஸ்மஸ் மந்த் வேறு. மேரி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ். பின்னாடி ஏதோ வண்டி வந்து கூப்பிடுது, நம்ம நடந்து போயிடலாம். நீங்கள் போங்க. இந்த காற்று கடை இருந்தாலும் நல்லா இருக்கும். இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நீங்கள் இந்த சைக்கிள்லாம் யாராவது முதலில் சைக்கிளை யார் கண்டுபிடித்தது? யாரும் தெரிஞ்சு அவங்களுக்கு புண்ணியமாக போகட்டும். இந்த மிக்ஜாம் புயல் வந்தனால ஃபுல்லாக தண்ணி அடித்தா ரோடெல்லாம். எல்லா வண்டி பைக்கு அது இதுன்னு போய் தண்ணியில் மூழ்கிடுச்சு. ஆனால் அப்போ
அப்போ யாருக்குமே தொல்லை இல்லாமல் இருந்தது இந்த ஒரே சைக்கிள் தான். சைக்கிள் வச்சுட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் போயிடலாம். சைக்கிள் கடையை நெருங்கிட்டு இருக்கிறோம். இந்த புல்லட் என்ன சவுண்டு கேட்குதுல்ல, என்ன சவுண்ட் அந்த புல்லட்டில். ஒரு கோவில்னு வந்திருக்கும். இந்த கோவிலில் இருக்கிற மரத்தில் ஒரு பூச்சி நிறையா பறவைங்களாம் இருக்குமா, அந்த பறவைங்க கத்துறதுல காதே வலிக்க ஆரம்பிச்சிடும். போகலாம். நானும் அப்பத்துலேருந்து வாங்க போகலாம் தான் சொல்கிறேன். ஆனால் எங்கே தான் கடை இருக்குன்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே. இந்த கடையை நெருங்கிட்டோம், வந்துடுச்சு. நெருங்கிட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், அது பக்கத்தில் தான். ஜெர்சியில் பாதாம் மில்கா? ஜெர்சியில் பாதாம் மில்க் எப்போ வந்தது? எல்லா கடையில் பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போ வந்தது. காய்கறி கடை, சக்கரவள்ளி கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் நம்புறேன். ஐயோ, யார் வித்தியாசம்? அதுதான் நெருங்கிட்டோம். கடை இருக்கணும், கடவுளே கடை இருக்கணும். காலை உணவு திட்டம். காலையிலேயே சாப்பாடு போகிறார். அந்த பெட் ஷாப்பு எனக்கு பிடிச்ச கடை தான். எனக்கு பெட்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த விதமான பெட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அவ்வளோதான், வந்தாச்சு. கண்மணி சைக்கிள் ஸ்டோர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காத்தடிக்கிற கடைக்கு வந்தாச்சு. ஓகே ஓகே. ஓகே. அடிங்க. செல்லு பாயிண்ட் வச்சு 20 அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் காற்று போட்டாச்சு. பிரேக் டைட் பண்ணலான்னு பார்த்தேன். நாங்கள் பிரேக் டைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. எங்கள் அம்மா காலத்துலலாம் இந்த தெருவில் கடையே வீடே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தா எங்கே இருந்தாலும் வீடு தான் இருக்கு. இதில் எங்கள் வீடு எங்கன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு போகிறத ஒரு சின்ன வீடியோவை எடுப்பா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதரும் ஏன்னு கேட்டால் கல் மலை ஏற்றிட்டேன். சரி வாங்க போகலாம். ஏன் பின்னாடி ஒரு கார் வருவது. சரி சரி போங்க போங்க. இப்பயே என் வீடியோ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு போக இன்னும் ஒரு 2 minutes ஒன்லி. ரோட் ட்ரிப் போயிட்டுருக்கோம். சைக்கிளில் எவ்வளோ சூப்பர். யார் தான் கண்டுபிடிச்சாங்க?
ஆனால் இதில் ஒரே ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க. காலில் பெடல் பண்ணால் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது இல்லாமல் கொஞ்சம் முறுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். முறுக்குனா செயின் அப்படியே சுற்றணும், சைக்கிள் போயிடணும். என்னதான் தண்ணியிலே முழுகுனா கூட போயிடணும். ஆனால் இந்த நார்மல் வண்டியிலலாம் சைலன்சருக்குள்ளே தண்ணி போனால் போகாதே. அதனால தான் சொல்கிறேன். இங்கே ஒருத்தர் சிக்னல் போடாமல் போகிறாரு. இங்கே ஒரு சைக்கிள் கடை இருக்கும். அவங்க எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க எத்தனை மணிக்கு மூடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. போயிட்டே இருக்கலாம். இப்போது ரைட் சைடு தானே. என்னன்னா உன் வீடு சந்து உனக்கே தெரியலையா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் மைண்ட் வாய்ஸ் சில தடவை சத்தமாக கேட்டுரும். இன்னும் கடை மூடி இருக்கு, இன்னும் திறக்கல. அதில் எப்படி இருந்துச்சு? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க போய் சைக்கிள் பார்க். நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஓகே, பாய்.